எண்ணிக்கையும் உயர்த்தப்பட வேண்டும், அதன் தரத்தையும் மேம்படுத்தப்பட வேண்டும். மாறாக என்ன நடந்திருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுகிறாங்க. 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 11 மாதம் பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் முறையில் பணியமர்த்தப்படுறாங்க. ஏன் எல்லா துறையிலும் ஏறக்குறைய 11 மாதம் பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்களாக இருந்தாலும் சரி, உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு உழைத்து தன் பிள்ளைகளுக்கான தரமான கல்வி வழங்கி எப்படியாவது எதிர்காலத்தில் நாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ண காசுகளை பிற்காலத்தில் அவன் சம்பளத்து மூலமாக ஈடு செஞ்சிருவாங்கிற அடிப்படையில் தரமான கல்வி வழங்குறதுக்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு அந்த அடிப்படையில் படிக்க வைக்கிறோம். ஆனால் வேலை வாய்ப்பு என்பது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வேலை வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா 2 செயல் திட்டங்களாக மத்தியில் இருக்கும் ஆளக்கூடிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, நீ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் கூச்சநாச்சமின்றி தொழிலாளர் நலனை ஒட்ட சுரண்டி வருது. அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நிரந்தரமான வேலையே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் வேலைக்கு ஒரு தொழிலாளி வேலைக்கு கசக்கி பிடி தூக்கி எறி என்ற அடிப்படையில் நிச்சயமற்ற வேலை, நிரந்தரமற்ற பணி சூழல் என்ற அடிப்படையில் தொழிலாளர்கள் பணிக்கமர்த்தப்படுறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பினோம்னா அங்கே பணி நிரந்தரம் கிடைக்கிறது இல்லை. 11 மாதம் தான் வேலை கிடைக்கிது. 11 மாதம் வேலை கிடைக்கிற வச்சு தனக்கான எதிர்கால நலன்களும் முறையாக பராமரிக்க முடியாமல் இந்த சமூகத்திற்கு விரோதமான செயல்படக்கூடிய நபர்களாக மாற்ற வேண்டிய வேலைகளை இன்றைக்கி அரசு செஞ்சுட்டு இருக்குது. ஒருபுறம் மதுக்கடையில் அங்கங்கே திறந்து வைத்து உழைக்கின்ற மக்களையும் படிக்கின்ற மக்களுக்கு கஞ்சா போன்ற பல்வேறு போதை பழக்கங்களுக்கு ஆளாக்கி, அதே நேரத்தில் மதுவுக்கு ஆளாக்கி இன்னைக்கு உழைக்கின்ற மக்களை வேலைக்கு செல்ல விடாமல் சோம்பேறித்தனமாக வச்சுருக்காங்க. மறுபுறம் பெண்கள் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு குடும்ப வேலையும் பார்க்கணும், மறுபுறம் இன்னொரு வேலையை பார்க்க வேண்டியது. அப்போ 2 சூழலுக்கு அவங்க ஆளாக வேண்டியது. இந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலையில் தான் இன்னைக்கு ஆளக்கூடிய அரசானது உழைக்கின்ற மக்களை வைத்திருக்குது. ஓட்டுக்கு காசு கொடுத்து நாம் செய்கின்ற எல்லா தவறுகளையும் மாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு விதமான செயல் திட்டங்களும் நடைமுறை கொண்டாமல் உயிர் காக்க வேண்டிய சேவையை சீரழிக்க வேண்டிய வேலையை திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்குது. அப்போ அந்த